என்னடா போலீஸ் வருது? செக் பண்ணுங்க சார். எதுக்காக செக் பண்ணணும்? தலியா நல்லா தேடுங்க. என்னத்தை தேடுறாங்க? அதான்டா எனக்கு தெரியல. ஏண்டா போட்டியே இல்லாம ஜெயிக்கலான்னு கோவிந்தனை கொலை பண்ணி பாடியை லாரிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கியா? கோவிந்தனை கொன்னுட்டாங்களா? என்ன சொல்ற? என்னடா ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிற? உண்டாய வளங்க. உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். இது ஏதோ சதி நடந்திருக்கு, விடக்கூடாது. கையடியா. ஆட்டா ஆட்டா என்னம்மா? போட்டு தம்பிய போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. என்னது? ஊருக்கே உதவி செய்யற எங்க அண்ணனை பார்த்தா நீங்க கொலைகாரன் சொல்றீங்க. சார், மூர்த்தி அரசு பண்ண விட மாட்டேங்கிறாங்க. கிரௌட கண்ட்ரோல் பண்ண முடியல. இமிடியேட்டா ரிசர்வ் போய் அனுப்புங்க. ஜாஸ்தி பேசாத. என்ன பெருசா புருஷன் புருஷன் சொல்லிட்டு இருக்கிற? உன் புருஷன் என்ன பண்ண தெரியுமா? ஆளுங்கட்சி வேட்பாளரை வெட்டி சாச்சிட்டான். அந்த கொலைகாரனை யாரும் பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. மைண்ட் கையில அதிகாரம் இருக்குன்னு ஏன் இப்படி அக்கிரமம் பண்றீங்க? நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? பாருடா வந்துட்டா சத்தியமா சாவித்திரி. சாபமா கொடுக்க எனக்கு. ஐயா, நான் என் பிள்ளைய பாக்கணையா? ஐயா, என் பிள்ளைய கொண்டா நீங்க அடைச்சு வச்சிருக்காங்க. ஐயா, ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. நான் ஒரே ஒருத்தரை பாத்துறேன். ஐயா, உங்களை கேட்டு கேட்கிறேன். ஐயா, ஐயா பாருங்க ஐயா, ஒரு வயசானவனை இப்படி எடுத்துட்டு போறாங்க. யாராவது கேளுங்க ஐயா. ஐயா, ஐயா கொஞ்சம் நில்லுங்க ஐயா. ஐயா, என் பிள்ளைய ஒரு தடவை மாதிரி என் கண்ணுல காட்டுங்க ஐயா. அவன் என்ன தப்பு பண்ணாலும் உள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க. ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயா, உங்க கால வைக்கிறியா? அந்த பொண்ணு மருமக தானே? ஆபீஸ் பார்க்க மேல போயிருக்குல்ல, சும்மா தொடர்ந்து பேசாம அப்படியே ஐயா. ஆமா, என் புருஷன் பார்க்காம நான் போக மாட்டேன். என் புருஷன் பார்க்காம நான் இங்க போக மாட்டேன். போடி. உமா, உமா, அம்மா, அம்மா எங்கவே எந்திரிமா, எந்திரிமா, எந்திரிமா. ஐயோ, அட பாவிங்களா, ஏன்டா இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? அப்படி நாங்க என்ன பாவம் பண்ணோம்? பொம்பளைங்க சாபத்தை வாங்கி கட்டிக்காதீங்க. எவ்வளவு அடிச்சாலும் அந்த மூர்த்தி போட்டோக்காரி பத்தின உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறா சார். திமிரு பிடிச்சவன். மந்திரியோட அரசியல் வாழ்க்கையை அவன் சொல்ல போற பதில வச்சுதான் இருக்கு. அவன் உயிரை மட்டும் விட்டுட்டு அவனை நாரா பிச்சிருக்கு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த போட்டோக்காரியை பத்தின எல்லா உண்மைகளையும் நம்ம வர வச்சாகணும். இல்ல மந்திரி நம்மளை தொலைச்சிருவாரு. முக்கியமான விஷயம், அவனை பத்தின எந்த தகவலும் வெளியில போயிடக்கூடாது. கைதி காட்டான விட்டு அவன் கைய கால உடைச்சிடுங்க. அடிக்க மாட்டேன்.
இவனை தகுதியில கட்டி தூக்குங்கடா. என்ன இது உங்ககிட்ட எவ்வளவு முக்கியமான வேலை கொடுத்திருக்கேன், அதை விட்டுட்டு பாட்டிலும் கையுமா இருக்கீங்களே. நான் மட்டும் என்ன குடிக்கணும், நான் குடிக்கிறேன். என்ன சுத்தி மனுஷர்களா இருக்கிறாங்க, பாம்பு பல்லி நரி ஓனான்னு. இவனுகிட்ட நார்மலா பேச முடியல, அதனாலதான். ஐயோ, உங்க புராணத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? முதல்ல நாளைக்கு ஹெட்லைன்ஸ்ல என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்குங்க. இரு, தண்ணி எடுத்து வந்து கேட்க. ஐயோ, இங்க வாங்க, முதல்ல இது கேளுங்க. நிரபராதி மூர்த்தி மேல் வீண் கொலை பழி, அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் மந்திரி சிகாமணியின் பணவெறி பேயாட்டம் இப்படின்னு நாளைக்கு தலைப்பு எழுதி இந்த ஸ்டில்ஸ் எல்லாத்தையும் போட்டு மந்திரி சிகாமணி நீக்ரோஸோட சேர்ந்து நடத்தின ரகசிய சதி திட்டத்தை அம்பலப்படுத்த போறேன். கீதா, அவசரப்பட்டு அதையும் இதையும் செஞ்சு அவனுகிட்ட மாட்டிக்காத. இல்லன்னு அந்த சிகாமணியோட அராஜகத்துக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இல்லம்மா, நீ சின்ன பொண்ணு, முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். அந்த சிகாமணி அவன் போக்குல விட்டுதான் பிடிக்கணும். ஓகேண்ணே, நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு இந்த தலைப்பை நம்ம பேப்பர்ல போடல. இப்ப நமக்கு ரெண்டு முக்கியமான வேலை இருக்கு. ஒண்ணு, ஜெயில இருக்கிற மூர்த்திய நம்ம எப்படியாவது மீட் பண்ணணும். ரெண்டாவது, மந்திரி கிட்ட அந்த நீக்ரோ கொடுத்த வீடியோ கேசட்டை கண்டுபிடிச்சு அவங்க சதி திட்டம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நீ சொன்னிய இது கரெக்ட். அவனுக்கு எந்த சந்து பந்துல இருந்தாலும் நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு 50 ரூபாய் கொடு. எதுக்கு? தண்ணி அடிக்கிறதுக்கு தான். இந்த ஜென்மத்தை உங்களை திருத்தவே முடியாது. என்ன ஏமா, அது ஒரு 50 ரூபாய் கொடுத்துட்டு சொல்லிட்டு போலாம்ல. மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ். தேங்க்ஸ். முதல் வேலையா சென்ட்ரல் ஜெயில் எங்க இருக்குன்னு கேட்டு நம்ம மூர்த்தி என்ன பார்க்கணும். சென்ட்ரல் ஜெயில் எங்க இருக்கும்? மவுண்ட் ரோட்ல தான் இருக்கும். ஐயோ, மெட்ராஸ் ஏமாத்தவனே நம்ம லைன்ல சொன்னானே. இங்க ஜாக்கிரதையா இருக்கணும், பந்தாவ நடந்துக்கணும். சென்ட்ரல் ஜெயில் எங்க இருக்கு? சென்ட்ரல் ஜெயில் எங்க இருக்கு? வாயில என்ன வச்சிருக்க? இத புடி. இத கொஞ்சம் இறக்கு. என்ன கேட்ட? சென்ட்ரல் ஜெயில் எங்க இருக்கு? ஐயோ, நேத்துக்கு தான் ஜெயில ரிலீஸ் ஆகி தொழில் தொடங்கி இருக்கேன். உள்ள போனவன்னு கிண்டல் பண்றியா, நக்கல் பண்றியா? போட்டா வந்துட்டானுங்க. ஐயோ, இங்க 3/4 பேர் ஜெயில எடுத்துப்பாங்க போல இருக்கு. இவங்களுக்கு அட்ரஸ் கேட்கவே கூடாது. நல்ல போலீஸ்காரரை பார்த்து அட்ரஸ் கேட்கணும். ஐயா, நான் வெளியூர்ல இருந்து வரேன். யார்கிட்ட அட்ரஸ் கேட்டாலும் அடிக்க வராங்க. அதனாலதான் உங்கள்கிட்ட வந்து கேட்கலான்னு இருக்கேன். ஆமா, உனக்கு என்ன வேணும்? மத்திய சிறைச்சாலை இங்க இருக்கு. என்னது? இங்கிலீஷ்ல சென்ட்ரல் ஜெயில் இங்க இருக்கு. சென்ட்ரல் ஜெயிலா? ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ்காரன் ஜெயில் அட்ரஸ் கேட்ப? நீ எல்லாம் கேட்கற அளவுக்கு நாடு முன்னேறிச்சுல? இல்ல.
மந்திரி என்ன உங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சியா? கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிறதுக்கு. ஐயா நான் மந்திரிய பாக்கணையா, பார்க்க முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அவங்க கால்ல விழுகிறையா. ஐயா ஐயா வயத்துக்கு ஐயா, நான் மந்திரிய பாக்கணையா. ஐயா 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 அம்மா ராமாதா. முதலாளி விட்டு பொம்மை எல்லாம் வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிய? பாதி பாலை குடிக்கும் போதே இவ்வளவு குறும்பு பண்ற, இன்னும் முழு பாலையும் குடிச்சுன்னா என்ன பண்ணுவே நீ? தள்ளு தள்ளு தள்ளி. மெட்ராஸ்ல இருந்து மந்திரியோட காலா தான் இருக்கும். ஹலோ, மெட்ராஸ் காலா கொடுங்க. அமைச்சரே, நமக்கு தேவையான இந்த டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் இதெல்லாம் கலெக்டர் ஆபீஸ் பியூன் மூலமா கொடுக்க வேண்டியது கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் வர புதன்கிழமை என் குழந்தைக்கு பிறந்த நாள். இல்ல பையனுக்கு தான் அமுக்கிரமா கொண்டாட போறேன். இல்லையா பின்ன? நான் ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பிடுறேன். இதெல்லாம் தேவைதானுங்களே. தேங்க்யூ. பரதேசி பயல. அதுக்கு விதி அவ்வளவுதான். ஐயோ, இவனை பட்டி போட்டுட்டு என் மார்ல சுரக்கிற பாலை உங்க பிள்ளைக்கு கொடுத்தேன்னு, அதுக்கு நீங்க கொடுக்கிற பரிசு இதுதானா? அநியாயமா என் பிள்ளைய கொண்டுட்டீங்களே. உன் பையனுக்கு ஏமே அந்த ஃபைல் ரூபத்துல வந்திருக்கான். சரி, அதை விடு. இந்த பையன் இறந்த நாளையும் என் பையன் பிறந்த நாளையும் நாளைக்கு சேர்த்தே கொண்டாடிடுவோம். ஐயோ, எல்லாம் உங்க ஆசீர்வாதனாலதான். நீங்க வேலைக்காரி இல்ல, என் கூட பிறந்த சகோதரி மாதிரி. நடந்ததை நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்காதே. குழந்தைக்கு இந்த நகையெல்லாம் போட்டுட்டு நான் இப்ப வந்துடுறேன். என்ன சிகாமணி, நல்ல நேரம் முடிய போகுது. குழந்தைக்கு சீக்கிரம் கொண்டா சொல்லுங்க. என்ன லட்சுமி, டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல, குழந்தை சீக்கிரம் கொண்டா. ராமதா, 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 குழந்தை காணுங்க. குழந்தைய காணுமா? ஆமாங்க, ராமதே குழந்தை காணுங்க. குழந்தைய காணுமா? அம்மா 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 அம்மா, நான் பாவிம்மா, நான் பாவிம்மா, நான் பாவிம்மா. அம்மா என்ன மன்னிச்சிருங்க அம்மா. அம்மா நீங்க என் குல தெய்வம் மாதிரிம்மா. உங்க முகத்துல முழுக்கி கூட எனக்கு யோகியதே இல்லம்மா. என்ன மன்னிச்சிருங்க அம்மா. என் புள்ள என்னன்னு அழுதுகிட்டு இருக்கேன். உன்னை நான் எப்படி எல்லாம் வச்சிருந்தேன், எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன். நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன், என் பிள்ளைய கொண்டுட்டு. ஐயோ அம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா. நான் குழந்தைய கொல்லலம்மா, நான் குழந்தைய கொல்லலம்மா. உங்க உப்பத்தின்னு வளர்ந்த உடம்புமா இது. உங்களுக்கு நான் துரோகம் செய்யலம்மா. அம்மா, உங்க குழந்தை சாகலம்மா, உங்க குழந்தை சாகலம்மா. ஆமாம்மா, உங்க பிள்ளை சாகலம்மா, அவன் உயிரோட தாம்மா இருக்கா. என்ன சொல்ற ராமதா? உண்மையதாம்மா சொல்றேன். உங்க பிள்ளைய நான் கண்ணுக்கு கண்ணா வளர்த்து வச்சிருக்கிறேன்மா. ஆனா அவன் மேல வீணா கொலைப்பழிய சுமத்தி போலீஸ்ல பிடிச்சு வச்சிருக்காங்கம்மா. அவன் எந்த தப்பு பண்ணலாமா? அம்மா, உங்க பிள்ளைய நீங்க தாம்மா காப்பாத்தணும். ஐயா 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 ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா, உங்க பிள்ளைன்னு தெரியாமையே போலீஸ்ல பிடிச்சு வச்சிருக்கீங்க ஐயா. ஐயா, உங்க பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. அம்மா சொல்லுங்கம்மா, ஐயா கிட்ட சொல்லுங்கம்மா. அம்மா சொல்லுங்க. நாடகம் அடி ஆடுற, நாட்டை வச்சே சூதாடுற என்ன மாதிரி அரசியல்வாதிங்க கூட உங்ககிட்ட கத்துக்கணும். உன் மகனை கொன்னுட்டேன்னு என் மகனை ஆத்துல வீசி கொன்னுட்டு பழி தீர்த்துக்கிட்ட ரத்த காட்டேறி.
என் புள்ள தண்ணீருக்குள்ள ஒரு வாரம் கடந்து அவன் கண்ணை எல்லாம் மீறி தின்னு என் புள்ளைய செலவக்காரி கொண்டாந்து கொடுத்தப்ப இந்த கையால தானடி என் புள்ள பணத்துக்கு தீ வச்சேன், மறந்துட்டியா? எவங்கிட்டயோ படுத்து தெருநாயை பெத்துக்கிட்டு சொந்தம் கொண்டாட வந்திருக்கியா நாயே? நாம உள்ளங்கையில ஊத்தி குடிச்சா அது முழங்கையில வழியும் போது நக்கி குடிச்ச நாய் இவளையா நடுவீட்டுல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க? கூட இருந்த குடும்பத்தை கெடுத்த துரோகி, உன்னை அணு அணுவா சித்திரவதை பண்ணி சாகடிக்கிறேன். இவளை பிடிச்சி ஜெயில போடுங்க. பிள்ளையாரப்பா, ஏன் என்ன சித்திரவதை பண்ற? பெருங்குடல் சிறுங்குடல் தெங்கியது. மெட்ராஸ்ல தண்ணி கூட காசு கேட்கறாங்க. மூர்த்தியை பார்க்க வந்து மெட்ராஸ்ல மாட்டிக்கிட்டேன். அதனால நான் பழைய புராடு தொழில பண்ண போறேன். என்னை மன்னிச்சிடு. சீக்கிரம் போடுங்கடா. அட பிரதேசி மூஞ்சி போட்டு போறானே. மச்சி அனாதை பொண்ணுடா. ஆமா, இந்த சுடுகாட்டுக்கு யார் தூக்கிட்டு போவாங்க? கார்பரேஷன் லாரியில வந்து தூக்கிட்டு போவாங்க. ஓஹோ, கார்பரேஷன்ல எரிப்பாங்களா புதைப்பாங்களா? எரிச்சாலும் எரிப்பாங்க, புதைச்சாலும் புதைப்பாங்க. ஏயா, எரிக்கிறது புதைக்கிறது ஏன் முக்கியம்? காசை போடுங்க, என் வெயில் தாங்க முடியல. காசை போட்டுறா. கரடி மாதிரி இருக்கான், கடிச்சாலும் கடிச்சிடுவான். இழுத்து வாங்க. ஐயோ பாவம், யாரு வெத்த பிள்ளையோ? அனாதை பணம் போல இருக்குது. மூஞ்சி கூட மூடாம விட்டுருக்காங்க. நாமளா மூடுவோம். எவன்டா வெடி தர்றது? நானே ஒரு முளை மாதிரி. நீ என்னடா மாத்தியா? என்னடா மூர்த்தி, மூஞ்சி முகரையெல்லாம் பேர்ந்து போச்சா? கைதி காட்டா உன்னை அடிக்கணும், அவனை திருப்பி நீ அடிக்கணும். அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் நாங்க உன் மேல போடணும். அதாண்டா எங்க திட்டமே. போட்டோ எடுத்தாலே அந்த பொண்ணு, அவ எங்க போனா? உங்ககிட்ட என்ன சொன்ன? உண்மையை சொன்னா கோவிந்த மர்டர் கேஸ் ஃபைல க்ளோஸ் பண்ணி உன்னை ரிலீஸ் பண்ணிடுவோம். முக்கியமான விஷயம், உன்னை தேடி உன் ஆத்தா வந்தா. அவனையும் பிடிச்சு உள்ள போட்டுருக்கோம். என் ஆத்தாளுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சு. உண்மையை சொன்னா உன் ஆத்தா உயிர் மிஞ்சும். இதுக்கு நான் சாப்பிடணும். இந்த பாழாப்பன உயிரை காப்பாத்தி வச்சு இனிமையா நான் வாழ போறேன். பாவிங்களா, என் புள்ளைய பார்க்க விட மாட்டேங்கிறீங்களே. என் புள்ளைய பார்க்காம நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். என் பிள்ளைய நான் பார்க்கணும், என் பிள்ளைய நான் பார்க்கணும், என் பிள்ளைய நான் பார்க்கணும், என் பிள்ளைய நான் பார்க்கணும்.